ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்க லைஃபையே சேஞ்ச் பண்ண போகுது. ஏன்னா இது நாள் வர செலவுக்காக உங்க அம்மா அப்பா கிட்ட காசு வாங்கிட்டு இருந்த நீங்க இனி உங்க அம்மா அப்பா செலவுக்கு காசு சம்பாரிச்சு தர போறீங்க. எனக்கு தெரியும், நீங்க படிச்சுட்டு தான் இருக்கீங்க. இதோ இந்த பையன் பேரு திலக் மெஹத்தா. வயசு வெறும் 13 தான் ஆகுது. இவரும் உங்கள மாதிரி ஸ்கூல் போறாரு, படிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனாலுமே சைட்ல ஒர்க் பண்ணி தாபாவாலா பிசினஸ் மூலமா மந்த்லி 2 crore கிட்ட ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதோ இவர் பேரு மிஸ்டர் பிரதர். இவரு வாரத்துக்கு வெறும் 2 நாள் மட்டும் ஒர்க் பண்ணி யூடியூப் மூலமா மாசம் 40,000 கிட்ட சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க மட்டும் இல்ல, இன்னும் எக்கச்சக்கமான பேரு யூடியூப், இன்ஸ்டாகிராம், சைட் பிசினஸ், ஃப்ரீலான்சிங்னு ஏகப்பட்ட மெத்தட்ல அவங்களோட சின்ன வயசுல பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. ஆனா நீங்க ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்களுமே சம்பாதிக்க ஆரம்பிங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையானதெல்லாம் டெய்லி 2 hours டைம் வேணும், ஒரு மொபைல் வித் இன்டர்நெட் கனெக்ஷனோட வேணும், தமிழ் தெரிஞ்சாலே கூட போதும், அண்ட் அந்த ஸ்கில்ஸை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க 7 days பிராக்டிஸ் வேணும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் 8வது நாள் உங்க ஜிபே அக்கவுண்ட்ல மணி வர ஆரம்பிச்சிடும். மொத்தமா 5 சிம்பிள் வழிகள். இதுல 3 வழிகளை நான் சூஸ் பண்ணி டெய்லிக்குமே பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஏர்னிங் ப்ரூஃப், ஸ்ட்ராட்டஜி, ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸையும் இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணிருக்கேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். வீடியோவோட ஒரு பாயிண்ட்ல கொஞ்ச நேரத்திலே அதிகமான பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட் மெத்தடையும் ஷேர் பண்ணிருக்கேன். ஆனா அது எல்லாரும் ட்ரை பண்ணிட வேணாம். அதுல நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணுங்க. சரி, இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, டிரான்ஸ்லேஷன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா, ஹிந்தி தெரியுமா, இல்ல தெலுங்கு, மலையாளம்னு வேற ஏதாவது லாங்குவேஜ் தெரியுமா? இப்படி உங்களுக்கு இன்னொரு லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா ரொம்பவே பெட்டர். இல்ல உங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும்னா அப்போ சூப்பர். நீங்க டெய்லி 1 மணி நேரம் டைம் கொடுத்து உங்க மொபைல்ல ஒர்க் பண்ணாலே 500 rupees கிட்ட சம்பாதிக்கலாம். அதாவது 1 மணி நேரத்துல 500 ரூபாய். விஷயம் என்னன்னா, நீங்க டிரான்ஸ்லேஷன் ஒர்க் பண்ணணும். ஒரு லாங்குவேஜ்ல இருக்கிற வீடியோ ஆர் ஆர்டிகலை இன்னொரு லாங்குவேஜ்க்கு மாத்தி எழுதி தரணும். இத கண்டென்ட் ரைட்டிங், டிரான்ஸ்லேஷன் ஆர் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒர்க்னு சொல்லுவாங்க. அப்படி உங்களுக்கு 2 லாங்குவேஜ் தெரியலனாலும் பிரச்சனையே இல்ல. கூகுள் டிரான்ஸ்லேட்டர் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு, யூடியூப்ல ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் கூட இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க எந்த ஒரு லாங்குவேஜையும் இன்னொரு லாங்குவேஜ்க்கு ஈஸியா டிரான்ஸ்லேஷன் பண்ணிட முடியும். சரி, நம்ம யாருக்கு இந்த ஒர்க்க பண்ணி தரணும்? வேற யாருக்கு? யூடியூபருக்கு தான். நீங்க யூடியூப்ல பாக்குற ஒவ்வொரு வீடியோவுமே பாத்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கப்புறம் தான் வீடியோவே ரெடி பண்ணுவாங்க. சோ ஸ்கிரிப்ட் அப்படின்றது எல்லா யூடியூபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால தான் எல்லா யூடியூபர்ஸும் அவங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட் ரைட்டர் வச்சிருப்பாங்க. இந்த யூடியூபர் அந்த கண்டென்ட் ரைட்டர் கிட்ட 2 விதமா ஒர்க் கொடுப்பாங்க. ஒன்னு, வேற லாங்குவேஜ் வீடியோ கொடுத்து தமிழ்ல எழுதி தர சொல்லி சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மதன் கௌரி அண்ணாவோட ஒரு வீடியோ தான் ஸ்லீப் இன் 2 minutes. பட் இந்த வீடியோ பிரைட் சைட் அப்படின்ற இங்கிலீஷ் சேனல்ல போட்டிருந்த ஹவு டு ஃபால் அஸ்லீப் இன் 2 minutes என்ற வீடியோ தான் இது. அதாவது அந்த இங்கிலீஷ் வீடியோவை டிரான்ஸ்லேஷன் பண்ணி இந்த தமிழ் வீடியோவா பண்ணிருக்காங்க. அப்படி உங்களுக்கு இந்த மெத்தட்ல ஒர்க் பண்ண சொல்லி தந்திருந்தாங்கன்னா அப்போ அந்த யூடியூப் வீடியோ ப்ளே பண்ணும்போதே பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரான்ஸ்லேட் ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணா உங்களுக்கு தமிழ் சப்டைட்டில் கிடைச்சிரும். சோ அதை யூஸ் பண்ணி நீங்க தமிழ்லயே எழுதி கொடுக்கலாம். அடுத்து 2வது விதம், ஒரு டைட்டில் மட்டும் கொடுத்து அது பத்தின இன்ஃபர்மேஷனை தமிழ்ல ஸ்கிரிப்டா எழுதி தர சொல்லி சொல்லுவாங்க. சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, குரோம்ல அந்த டைட்டில் அப்படியே டைப் பண்ணி சர்ச் பண்ணி பெஸ்ட் ஆர்டிகலை சூஸ் பண்ணி அத ஸ்கிரிப்டா நீங்க எழுதிக்கலாம். பட் அந்த ஆர்டிகல் இங்கிலீஷ்ல இருந்துச்சுன்னா டோன்ட் வரி, குரோம்ல டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணி தமிழ்ல அப்படியே மாத்திக்கலாம். அண்ட் அது இல்லாம அந்த வீடியோக்கான டைட்டிலை சாட் ஜிபிடில போட்டாலே போதும், அதுவே உங்களுக்கு பெஸ்ட் ஸ்கிரிப்டை எழுதி தந்துடும். பட் அதுவுமே இங்கிலீஷ்ல இருக்குதுன்னா அப்போ அதை காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டர்ல பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது தமிழ்ல மாறிடும். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க கேட்கலாம், இவ்வளவு ஈஸி அப்படின்னா அந்த யூடியூபரே அந்த வேலையை செஞ்சுட்டு போலாமே, எதுக்காக கண்டென்ட் ரைட்டர் வச்சு சேலரி தரணும்? என்ன உங்களுக்கு டைம் இருக்காது அந்த கண்டென்ட்டை பொறுமையா உட்கார்ந்து டைப் பண்ற அளவுக்கு. சோ அந்த வர்க்க நீங்க எடுத்து பண்ணணும். சரி, இப்போ இந்த வர்க்க எப்படி வாங்குறது? இதுக்கு நீங்க யூடியூபருக்கு மெயில் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூப் சேனலை கிளிக் பண்ணி அந்த சேனலோட அபவுட் செக்ஷன்ல அவங்களோட மெயில் ஐடி கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க அவங்களுக்கு மெயில் பண்ணி உங்களோட ஜாப் பத்தி சொல்லணும். இல்லாட்டி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி ஸ்கிரிப்டா
எழுதி அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க. அத பார்த்துட்டு அந்த யூடியூபரே உங்களை கான்டாக்ட் பண்ணி ஒர்க் கொடுப்பாங்க. நம்பர் 2, வீடியோ கிரியேட்டர். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட மொபைல் இருக்கா, அதுல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கா, அப்போ இது போதும். நீங்க டெய்லி 2 to 3 ஹவர்ஸ் மட்டுமே ஒர்க் பண்ணி 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியும். என்ன விஷயம்னா, நீங்க ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணணும். அதாவது இத வீடியோ எடிட்டிங்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஒர்க்கையும் ஃப்ரீலான்சிங்கா பண்ணி மாசம் 30,000 கிட்ட சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஷாபுத்ரி மாதிரியான பெரிய சேனலுக்கும் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னவதெல்லாம் உயர்வு, பாலாஜி மதிவண்ணன், அல்டர்னேட் பிரெயின் மாதிரியான வளர்ந்து வரக்கூடிய சேனலுக்குமே வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, வீடியோ எடிட்டிங் ஒன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் வீடியோல என்ன பேசிருக்காங்கன்ற வேர்டை வச்சு அதுக்கேத்த மாதிரியான இமேஜஸ், ஃபுட்டேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டா அனிமேட் பண்ணனும், அவ்வளவுதான். இதுதான் வீடியோ எடிட்டிங். வெறும் 3 ஸ்டெப்ஸ்ல நீங்களுமே வீடியோ எடிட்டர் ஆகிடலாம். ஸ்டெப் 1, முதல்ல ஒரு ஈஸியான எடிட்டிங் ஆப்பை சூஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க விண்டோஸ் யூசரா இருந்தீங்கன்னா அப்போ பிரீமியர் ப்ரோ ஆர் கேப்கட் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே நீங்க மொபைல் யூசரா இருந்தீங்கன்னா அப்போ கைன் மாஸ்டர், கேப்கட், இன்ஷாட் இதுல ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, சூஸ் பண்ண எடிட்டிங் ஆப்பை லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1 டே போதும். ஒரு நாள் ஃபுல்லா செலவழிச்சு நீங்க இத சுலபமா கத்துக்கலாம். ஏன்னா யூடியூப்ல இதுக்கான டுட்டோரியல்ஸ் ஏகப்பட்டது இருக்கு. ஸ்டெப் 3, யூடியூப்ல A2D, மதன் கௌரி, ஷாபுத்ரி மாதிரி ஃபேஸ் காட்டி போடுற ஆட்களும் இருக்காங்க. மிஸ்டர் பிரதர், ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் மாதிரி ஃபேஸ் காட்டாம வீடியோ போடுறவங்களும் இருக்காங்க. சோ நீங்க உங்க எடிட்டிங் ஸ்கில்ஸ்க்கு ஏத்த மாதிரி சில சேனலை சூஸ் பண்ணி அவங்களுக்கு மெயில் பண்ணுங்க. அது உங்களோட எடிட்டிங் வீடியோவை அவங்களுக்கு அனுப்பி வைங்க. அவங்க அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவங்களே உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. சோ நீங்க டெய்லி ரெகுலரா பார்ட் டைம்லயே அவங்களுக்கு வீடியோ எடிட் பண்ணி கொடுத்து பணம் சம்பாதிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ட்ரேடிங்ன்ற வார்த்தையை இன்டர்நெட்ல பல இடங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பொருளை கம்மியான பிரைஸ்க்கு பை பண்ணி அதிகமான பிரைஸ்க்கு செல் பண்றத ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த ட்ரேடிங்க டெய்லிக்கும் போற உங்களோட காய்கறி மார்க்கெட்லயே பார்க்கலாம். அந்த கடைக்காரர் விவசாயிகள்கிட்ட தக்காளிய கிலோ 5 ரூபான்னு வாங்கிட்டு நம்ம கிட்ட 15 ரூபான்னு விற்பாரு. இதன் மூலமா அந்த கடைக்காரர் 10 ரூபாய் ப்ராஃபிட் எடுப்பாரு. இந்த மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்லயும் ஒரு நல்ல ட்ரெண்டிங்ல இருக்கிற க்ரோ ஆகிற கம்பெனியை பார்த்து அதோட ஷேர் கம்மியான விலைக்கு பை பண்ணி நேரம் பார்த்து அதை அதிக விலைக்கு செல் பண்ணி அதன் மூலமா ப்ராஃபிட் எடுக்கணும். இந்த ட்ரேடிங்லயே பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்கு. இன்ட்ராடே ட்ரேடிங், ஸ்விங் ட்ரேடிங், பொசிஷன் ட்ரேடிங், ஆப்ஷன் ட்ரேடிங் எக்ஸெட்ரா. இந்த ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்ல என்ன ஒரு பியூட்டினா, பொதுவா ஷேர் மார்க்கெட்ல பிரைஸ் மேல போனதான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. ஆனா அதுவே அந்த ஷேர் மார்க்கெட்டோட பிரைஸ் கீழே போனாலும் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, மார்க்கெட் கீழே போனாலும் ஆப்ஷன் ட்ரேடிங் மூலமா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்க நீங்க ஈஸியா ஸ்டார்ட் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் ஆப் தான் மார்க்கெட் வொல்ஃப். மார்க்கெட் வொல்ஃப் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கரோட ஆப். இந்த ஆப் மூலமா நீங்க டிமேட் அக்கவுண்ட் இல்லாமலே ட்ரேடிங் பண்ண முடியும். சொல்லணும்னா இந்த ஆப் ஆப்ஷன் ட்ரேடிங்கான ஒரு பெஸ்ட் ஆப்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அண்ட் எவ்வளவு ஈஸியா இருக்குதுன்னு காட்டுறேன். இங்க நான் லாகின் பண்றேன் அண்ட் இந்த ஈஸி வே ஃபியூச்சரை சூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ட்ரேட் பண்றதுக்கு பேங்க் நிஃப்டியை செலக்ட் பண்ணிட்டு ட்ரெண்ட பாக்குறேன். அது மேல போற மாதிரி இருக்கு, அதனால நான் இப்போ அப் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பா ப்ராஃபிட் இன்னும் அதிகமா வர்றதுக்கு நான் ஃபாஸ்டர் ஆப்ஷனை சூஸ் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். ஜஸ்ட் என்னோட பேசிக் நாலேஜ் வச்சு நான் ஈஸியா ஒரு ட்ரேட பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்க உங்க ட்ரேட லைவாவே பார்க்கலாம். அண்ட் எப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட் ரீச் ஆகுதோ அப்போ உங்களோட ட்ரேட நீங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்க நான் ஸ்டாப் ட்ரேட்னு கிளிக் பண்ணதும் பாருங்க, இப்போ நான் ஈஸியா ஜஸ்ட் வெறும் 2 நிமிஷத்திலே 1829 ரூபாய், அதாவது 32% ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டேன். அண்ட் இந்த புரோக்கிங் இண்டஸ்ட்ரியில இவங்களோட புரோக்கரேஜ் தான் ரொம்பவே கம்மி. எவ்வளவுனா லாஸ் ஆகிற ட்ரேடுக்கு ஜஸ்ட் 9 ரூபீஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆகிற ட்ரேடுக்கு 19 ரூபீஸ் தான் சார்ஜ் பண்றாங்க. அதுவே இந்த இண்டஸ்ட்ரியில மத்த புரோக்கர்ஸ்லாம் ஒரு ட்ரேடுக்கு மினிமம் 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ப்ராஃபிட் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் பண்ணாலும் சரி. அது மட்டும் இல்லாம இவங்க எந்த மெயின்டெனன்ஸ் ஃபீஸும் சார்ஜ் பண்றது இல்ல. நீங்க ஜஸ்ட் 99 ரூபீஸ்க்கு உங்க லைஃப் டைம் ஃபுல்லா ட்ரேட் பண்றதுக்கான ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்மை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. சோ இந்த ஆப் யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சேஃபா இருக்கிறதுனால இதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணிருக்கேன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். சோ உடனே ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களும் ட்ரேடிங் மூலமா மணி ஏர்ன் பண்ணலாம்.
நம்பர் 4 மேக் ரீல்ஸ் ஆர் மீம்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாருமே இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அது மூலமா காசு சம்பாதிச்சிருக்கீங்களா? இனி சும்மா யாரும் இன்ஸ்டாகிராம ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காம யூஸ் பண்றதோட சேர்த்து காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க. நீங்க இன்ஸ்டாகிராம்ல பல விதமான போஸ்ட் எல்லாம் பார்த்திருப்பீங்க. மீம்ஸ் பேஜ் பார்த்திருப்பீங்க, தமிழ் சாங்ஸை எடிட் பண்ணி போடுற பேஜ பார்த்திருப்பீங்க, கவிதைகள் போடுற பேஜ பார்த்திருப்பீங்க, இல்லாட்டி ஆக்ட் பண்ணி காமெடி பண்ணி ரீல்ஸ் போடுற பேஜையும் பார்த்திருப்பீங்க. இவங்கலாம் வேலை இல்லைன்னு சும்மா போஸ்ட் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல, இல்லவே இல்ல. இவங்க அவங்க போற போஸ்ட் மூலமா பணம் சம்பாதிக்கிறாங்க. நீங்களே கவனிச்சிருப்பீங்க, ஒரு பேஜ்ல வெறும் மீம்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்திருப்பாங்க, இல்லாட்டி ஃபன்னியா காமெடி பண்ணி மட்டும் தான் வீடியோ போட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டோட போட்டோவை போட்டு பையிங் லிங்க் கொடுத்திருப்பாங்க. இத பிராண்ட் கொலாபரேஷன் சொல்லுவாங்க. யூடியூப் மாதிரி இன்ஸ்டாகிராம்ல ஆட்ஸ் ஓடி பணம் சம்பாதிக்கிற ஆப்ஷன் இப்போதைக்கு இல்ல. ஆனா உங்க பேஜ்ல குறிப்பிட்ட அளவு ஃபாலோவர்ஸ் வர வச்சிட்டா அந்த பிராண்டே உங்களை கான்டாக்ட் பண்ணி என்னோட ப்ராடக்ட்ட ப்ரோமோட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு 10,000 தரேன், நான் உங்களுக்கு 30,000 தரேன்னு சொல்லுவாங்க. சோ அதனால நீங்க எந்த மாதிரியான இன்ஸ்டா போஸ்ட் எல்லாம் அதிகமா பாப்பீங்களோ, உங்களுக்கு எதுல அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது மாதிரி நீங்களும் போஸ்ட் போட்டு ஃபாலோவர்ஸ் ஏத்துங்க, உங்களையும் பிராண்ட் கான்டாக்ட் பண்ணி ப்ரோமோட் பண்ண சொல்லுவாங்க. சோ நீங்களும் ஈஸியா காசு சம்பாதிக்கலாம். நம்பர் 5 யூடியூப். குறைஞ்ச நாட்கள்ல ஈஸியா யூடியூப்ல பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்க நான் என்னோட யூடியூப் ஹிஸ்டரிய சொல்லுறேன், கவனமா பாருங்க. 2022 டிசம்பர் 11 அன்னைக்கு என்னோட முதல் வீடியோவை பப்ளிஷ் பண்ணிருந்தேன். பிறகு ஒவ்வொரு நாளும் டெய்லி வெறும் 1 மணி நேரம் மட்டும் வீடியோவை மேக் பண்றதுக்காக ஒர்க் பண்ணி வீக்லி 1 வீடியோ மட்டும் போட்டுட்டு வந்தேன். அடுத்து 2023 ஜனவரி 19ஆம் தேதி எல்லாம் பாத்தீங்கன்னா என்னோட சேனல் மானிடைஸ் ஆகி பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சது. அண்ட் என்னோட முதல் மாச சேலரி பிப்ரவரி மந்த் அப்போ $220 கிடைச்சது. அதாவது இந்தியன் ருபீஸ் பிரகாரம் 18,000 ரூபாய். வெறும் ஒரு மாசத்துல வெறும் 6 வீடியோ மட்டுமே போட்டு டெய்லி 1 மணி நேரம் மட்டுமே ஒர்க் பண்ணி என்னால 18,000 சம்பாதிக்க முடிஞ்சிருக்குன்னா அப்போ ஃபுல் டைமா யூடியூப் பண்றவங்க எல்லாம் எவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் உங்கள்ட்ட இவ்வளவு சொல்றேன்னா, ஏன்னா யூடியூப் தான் கொஞ்ச நேரத்திலே அதிக பணம் சம்பாதிக்க உதவி பண்ணக்கூடிய ஒண்ணு. என்னோட சேனல் சீக்கிரமா மானிடைஸ் ஆனதுக்கு இந்த 4 காரணம் தான் முக்கியமா இருந்தது. 1 கண்டென்ட் குவாலிட்டி, 2 வீடியோ குவாலிட்டி, 3 அட்ராக்டட் தம்ப்நெயில், 3 டார்கெட்டட் ஆடியன்ஸ். யூடியூப்ல பணம் சம்பாதிக்க சரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணாலே போதும், யாரு வேணும்னாலும் பணம் சம்பாதிக்கலாம். இத பத்தி தெளிவா கத்துக்க ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ இந்த வீடியோக்கு கீழே யூடியூப் அப்படின்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்களுக்கு யாருமே சொல்லி தராத பல சீக்ரெட்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், பிளே ஸ்டோர்ல மார்க்கெட் டூல் ஆப்பை 2 மில்லியன் பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் யூஸ் பண்ணி ஈஸியா பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கும் ட்ரேடிங்ல பணம் சம்பாதிக்க விருப்பம் இருந்துச்சுன்னா அப்போ இப்பவே மார்க்கெட் டூல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமா எப்படி ஸ்டூடெண்டா இருக்கும்போது ஆன்லைன்ல மணி ஏர்ன் பண்றதுன்றத கத்துருப்பீங்க. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுத்திருந்துச்சுன்னா அப்ப இப்பவே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் நம்ம மிஸ்டர் பிரதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பனாதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்க மொபைலுக்கு ஈஸியா வந்து சேரும். ஓகே, நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன்.